தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவு, முதலமைச்சர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் புதிதாக சேர்ந்த கட்சிகளுக்கு கூட தொகுதிகள் வழங்கப்படுகின்றன. முக்குளத்தூர் புலிப்படை கருணாஸ், மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரி, எஸ்டிபிஐ கட்சி முபாரக் உள்ளிட்டோருக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் இணைந்தார். இவருக்கு கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு உள்ளது. தற்பொழுது கொங்கு இளைஞர் பேரவை தனியரசுக்கு திமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்தார். திமுக கூட்டணியிலிருந்து தனியரசு விலக முடிவு செய்துள்ளார். இதற்கு காரணம், கொங்கு மண்டலத்தில் கரூர் செந்தில் பாலாஜி ஆதிக்கம் செலுத்துகிறார். செந்தில் பாலாஜிக்கும் தனியரசுக்கும் பிரச்சனை என்று கூறப்படுகிறது. தனியரசுக்கு தொகுதி ஒதுக்காததுக்கு காரணம் கரூர் செந்தில் பாலாஜி தான் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு வெளியேறுகிறார். அவர் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் நிச்சயம் இணைய மாட்டார். ஏனென்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமியும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், தனியரசுவும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். ஆகவே இருவருக்கும் ஆகாது. தற்பொழுது தனியரசு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது.